எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ரைஸ். எக் ரைஸ்னு சொன்னது முட்டை ஊற்றி சும்மா கிண்டுறது மாதிரி நினைக்காதீங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கை புதினா, 4 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 கட்டு மல்லித்தழை, இது எல்லாத்தையும் போட்டு இப்படி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நாம் அரைச்சி வச்ச விழுதை போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிறது வரை வதக்குங்க. நல்லா வதங்கி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 முட்டையை அதில் விட்டு நல்லா வறுத்தெடுங்க. முட்டை வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதில் முட்டை வெந்துட்டே இருக்கும்போதே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முட்டை நல்லா குக்காகி இப்படி தனித்தனியாக வந்ததுக்கப்புறமா 1 கப் சாதத்தை போட்டு முட்டையும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. சாதம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முட்டை சாதம் ரெடி. இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. நான் வீட்டில் இருந்த பாகக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேன்.